ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ் ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோங்க. சூப்பராக டேஸ்டியாக குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி சூப்பரான வெஜ் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க, சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 2 வாழைக்காய் எடுத்துட்டேங்க. இது 2 வாழைக்காய்க்கான அளவுகள் மட்டும்தான் இப்போ சொல்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா அந்த அளவு அப்படியே டபுளாக சேர்த்திக்கங்க. இப்போ 2 வாழைக்காயை எடுத்து மேலே காம்பு பகுதியும் பின்பக்கம் இருந்த அந்த பகுதியும் எடுத்துட்டோங்க. இப்போ தோல் சீவிர கத்தியால் நம்ம அந்த தோல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கலாங்க. கத்தியிலே கூட சீவிக்கலாம். நல்லா க்ளீனாக மட்டும் அதை எடுத்துக்கணுங்க. தோலெல்லாம் நல்லா க்ளீனாக எடுத்து விட்டுறணும். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெஜ் ஃபிஷ் ஃப்ரை வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் கிராஸ் வாக்கில் நம்ம கட் பண்ணணுங்க. கிராஸாக எடுத்தோன்னா ஃபிஷ் ஃப்ரை மாதிரி வருங்க. பார்க்க பாருங்களேன், இந்த மாதிரி வரும். இது கொஞ்சம் பெரிய சைஸ் வாழைக்காயாக இருந்தால் இன்னும் பெருசாக வருங்க. அப்போ நமக்கு மீன் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம குட்டி சைஸ் வாழைக்காய்னால கொஞ்சம் மீடியமாக வருதுங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க வாழைக்காயை. இதேமாரி தாங்க கொஞ்சம் கிராஸ் வாக்கில் மட்டும் வச்சு கட் பண்ணிக்கிறணுங்க. நடுவில் இந்த மாதிரி அந்த விதைப்பகுதி இருக்குது பாருங்கள், அதை சுற்றி ரவுண்டாக எடுத்துட்டோன்னா மீன் ஒரு துண்டு எப்படி இருக்குங்க அந்த ஷேஃபில் வந்து நமக்கு இருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸ் வாழைக்காயாக இருந்தால் அந்த ஷேஃப் நமக்கு அப்படியே கிடைக்கும். இது மீடியம் சைஸ்னால் நமக்கு சின்னதாக தெரியுதுங்க. இந்த மாதிரி விதைப்பகுதியை எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் அப்படியே வேணும்னாலும் போட்டு பொரிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வாழைக்காயை வந்து ரெடி பண்ணிட்டோம். 2 வாழைக்காயுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோங்க. சூப்பராக டேஸ்டியாக பண்ணலாம். குழந்தைகளை விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைக்காய் சாப்பிட மாட்டேன்ற குழந்தை கூட இந்த மாதிரி நம்ம கொடுக்குறப்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நமக்கு மீன் மாதிரி தான் இருக்கும், வாழைக்காய் மாதிரியே தெரியாதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ இதை ஒரு கொதிக்கிற தண்ணியில் நம்ம இந்த வாழைக்காயை சேர்த்திக்கிறலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போடலாங்க. நம்ம மீன் மசாலாவிலேயே உப்பு இருக்கும், அதனால் அளவாக மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. வாழைக்காய்க்கு தேவையான அளவு போட்டு வாழைக்காயை வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. இது நல்லா கொதிஞ்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கிறலாங்க. இது மீன் வறுவல் மசாலாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு மீன் வறுவல் மசாலா எடுத்துக்கிறோம். எடுத்து அதை ஒரு தட்டில் போட்டுட்டோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிடலாம். சேர்த்திட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கிடலாங்க. ஒரு 1.5 ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கிடலாம். நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க. அதுக்காக நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். 1.5 ஸ்பூன் அளவு எடுத்துடலாம். அந்த மசாலாவிலேயே உப்பு காரம் எல்லாம் இருக்குது, அதனால நம்ம எதுவும் சேர்த்திக்க வேண்டாங்க. இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்த அந்த இதுலேயே வந்து கலந்துட்டோம். இப்போ லைட்டாக தண்ணி தொளித்து பேஸ்ட் பதத்துக்கு நம்ம பண்ணி எடுத்துக்கணுங்க. நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வரணும், கொழப்பாக அந்த மாதிரி எடுத்துடலாம். ரொம்ப தண்ணியாக வந்தாலும் வாழைக்காயில் ஒட்டாதுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து கொடுத்துட்ருக்குறோம். ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வரட்டும். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பதத்துக்கு நம்ம எடுத்துட்டோம் பாருங்கள். இப்போ நம்ம வாழைக்காயை பார்த்துடலாங்க. வாழைக்காய் வந்து நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு வெந்து வந்துருச்சுங்க. ரொம்ப வேக வச்சிடக்கூடாது. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடித்து எடுத்துக்கலாங்க. தண்ணி இல்லாத மட்டும் நல்லா வடித்து எடுத்துக்கணும். தண்ணி சுத்தமாக வடித்து விட்டுறணுங்க. தண்ணி இல்லாத தண்ணியை வடிச்சிட்டு நம்ம வாழைக்காய் எடுத்துக்கிட்டோம். இதை மசாலாவில் போட்டு அப்படியே பிரட்டி எடுத்துக்கலாங்க. 2 பக்கமும் கலந்து வரணும். மீனெல்லாம் மசாலா தடவு போடலங்க, அந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் மசாலா ஓட்டுற மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து நம்ம அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கணுங்க. நல்லா கலந்து கொடுத்துடணும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நமக்கு மீனாட்டமே இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஒரு தோசை தவாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திக்கிடலாங்க. 2 வாழைக்காய்க்கு 4 ஸ்பூன் போதும். நான் எடுத்துருக்கிற வாழைக்காய்க்கு 4 ஸ்பூன் ஊற்றினோன்னா கரெக்டாக இருக்குங்க. எண்ணெயெல்லாம் வேஸ்ட் ஆகாது. இப்போ பாருங்கள், நல்லா தவா சூடாகட்டுங்க. இந்த எண்ணெய் எல்லா பக்கம் படுற மாதிரி நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்குவோம். ஏன்னா வெறும் கல்லில் வச்சோன்னா வாழைக்காய் வந்து பிடிச்சிக்குங்க. அதுக்காக தான் எல்லா பக்கம் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு வைக்கணும் நம்ம. இப்போ நல்லா காஞ்சிருச்சு. ஒவ்வொரு வாழைக்காயை எடுத்து வச்சுக்கிறலாங்க. ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம வச்சு விட்டுறலாம்.
நல்லா கல் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொரிச்சு வேக வச்சு எடுக்கணுங்க. அப்போ தான் வந்து நல்லா வரும், இல்லாட்டி கருகிரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா தனித்தனியாக வைக்கணுங்க, ரெண்டும் சேர்ந்து வச்சிடக்கூடாது. தனித்தனியாக ஒவ்வொன்றா எடுத்து வச்சு விட்டுறலாங்க. இந்த மாதிரி வச்சு விட்டுறலாம். சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். குழந்தைகளும் அடிக்கடி விரும்பி கேட்பாங்க மறுபடியும் செஞ்சு கொடுங்கம்மான்னு. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்குங்க இந்த வெஜ் ஃபிஷ் ஃப்ரை வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். எந்த சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்குது. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் மட்டும் வச்சு எடுத்துக்கணும். கல்லை நல்லா காய வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொன்றா திருப்பி கொடுத்துக்கலாங்க. கொஞ்சம் பொறுமையாக ஒன்றொன்றாவே திருப்பி கொடுங்க, மொத்தமாக திருப்பிடாதீங்க, உடஞ்சிரும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா திருப்பி கொடுத்துக்கிறலாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. ஒரு பக்கம் வந்து நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்குது, நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்தி பண்ணுறதுனால. இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்குங்க நமக்கு. இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒன்று ஒன்றா தட்டத்தில் மாற்றிக்கலாங்க. ஃபுல்லாக தள்ள வேண்டாம், ஏன்னா உடஞ்சிரும். ஒன்று ஒன்றா எடுத்துக்கிறலாங்க. இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம செகண்ட் பேஜ் போட்டுக்கலாம். அதே எண்ணெய் தாங்க, நம்ம எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் ஊற்றலை. இப்போ பாருங்கள் ஒவ்வொன்றா இந்த மாதிரி எடுத்து வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். இதை அப்படியே ஒவ்வொன்றா திருப்பி போட்டுக்கலாம். நம்ம திருப்பி போட்டோம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கிறலாங்க. கருவேப்பிலை சேர்த்தி பண்ணுறப்ப அந்த கருவேப்பிலையும் பொரிஞ்சு வரப்போ நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெஜ் ஃபிஷ் ஃப்ரை வந்து எடுத்துக்கிறோங்க. சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றப்பையும் நமக்கு. இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தோசைக்கல்லில் பாருங்கள் எண்ணெயே மிச்சம் இல்லை. இப்போ நமக்கு வெஜ் ஃபிஷ் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்டியாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.